ஆடிபிளா இருக்குங்களா? கொஸ்டின் பேப்பர் விசிபிளா இருக்கா? உங்களுக்கு ஆடிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. ஏதாவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆடிபிளா இருக்கா? கொஸ்டின் பேப்பர் விசிபிளா இருக்கா? சுதா சொல்லுங்க. சுதா சொல்லலாம். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஆடிபிளா இருக்குங்களா? ஓகே ஓகே ஓகே. மகாலட்சுமி குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. ஆடிபிளா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே. ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பார்த்துருவோம். சரிங்களா? கொஞ்சம் क्वेश्चन தான். A particle is placed in a region where the potential energy is given. சரிங்களா? P is equal to half kx square 1/3 lambda x cube. So this is potential energy. Half kx square plus 1/3 and another constant lambda into x cube அப்படின்னு சொல்லியாச்சு. where k and lambda are greater than 0. ரெண்டுமே greater than 0 தான். சரிங்களா? எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. all are positive greater than 0. தென் எந்த கரெக்ட்னு கேட்குறாங்க. எந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்? x is equal to 0 and x is equal to minus k by lambda are the points of stable equilibrium. ரெண்டுமே stable equilibrium point, ரெண்டுமே unstable equilibrium point. x is equal to 0 is a stable equilibrium point. x is equal to minus k by lambda is a point of unstable equilibrium. அப்புறம் அப்படியே ரிவர்ஸ், x is 0ங்கிறது பாயிண்ட் ஆஃப் unstable equilibrium and x is equal to minus k by lambdaங்கிறது பாயிண்ட் ஆஃப் stable equilibrium. ஸோ திஸ் ஆர் த 4 ஆப்ஷன்ஸ். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க கேட் எக்ஸாமினேஷன்ல. அதில் லைட்டாக நான் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? பட் ஆன்சர் வந்து அதே வரும், பார்த்துக்கலாம். ஸோ நான் ஒரு இடம் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் இல்லை. இப்போ இதை வந்து இதே கொஸ்டின் பேப்பரில் நான் அதையும் கொடுத்துருந்தேன். டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். அதை வந்து இப்படி கொடுக்காம இப்படி கொடுத்துருப்பேன். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பேப்பரில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. அதாவது டோ ஸ்கொயர் வி பை டோ கியூ ஸ்கொயர்னு கொடுத்துருப்பேன். அட் ஈக்லிபிரியம் 0ல எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பேன், ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில். ஸோ திஸ் டோ ஸ்கொயர் வி பை இங்கே எக்ஸ்ன்னு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தட் கோஆர்டினேட் இஸ் எக்ஸ். அப்போ டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஸ்டேபிள் ஈக்லிபிரியத்தில் பாசிட்டிவ். ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட்ல வந்து எப்படி இருக்குன்னா பாசிட்டிவா இருக்கும். டோ ஸ்கொயர் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நியூட்ரல் ஈக்லிபிரியத்தில் 0வா இருக்கும். நியூட்ரல் ஈக்லிபிரியத்தில் 0, அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் பாயிண்ட். சரிங்களா? அப்படின்னாக்கா மைனஸ் நெகட்டிவ் வரும். பாசிட்டிவ் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் வந்துச்சுன்னா 0 வந்துச்சுன்னா டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நியூட்ரல் ஈக்லிபிரியம் டோ எக்ஸ் ஸ்கொயர். அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கே எக்ஸை பண்ணும்போது கேன்னு ஆயிரும். லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும்போது 2 லாம்டா எக்ஸ்னு ஆயிடும். ஸோ திஸ் இஸ் த டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் 2 கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 2 கண்டிஷன் இருக்கு. இதுலேருந்தே அந்த 2 பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இதை இந்த டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்டை கண்டுபிடிக்கலாம். நான் அதை பண்ணல. கேஎக்ஸ் பிளஸ் லாம்டா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இதை ஈக்குவேட் பண்ணால் அந்த இப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அது அன்ஸ்டேபிளா ஸ்டேபிளான்னு சொல்ல முடியாது. 2 ஈக்குலிபிரியம் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். டோ வி பை டோ எக்ஸ் ஃபர்ஸ்ட் டிஃபரன்சியேஷன் ஈக்குவல் டு 0 பண்ணீங்க அப்படின்னாக்கா ஈக்குலிபிரியம் பாயிண்ட், அதாவது எக்ஸ் காமன் எடுத்தீங்கன்னா கே பிளஸ் லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஒன் ஆஃப் த ஈக்குலிபிரியம் பாயிண்ட். கே பிளஸ் லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் another equilibrium point. அதை இதை ஈக்குவல் பண்ணீங்கன்னா லாம்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை லாம்டா. இதுதான் அவனே எல்லா ஆப்ஷன்லையும் கொடுத்துட்டான். அதனால இது வேணா சால்வ் பண்ணலாம். அந்த 2 ஈக்குலிபிரியம் பாயிண்ட் எங்கெங்க வருதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இதை சால்வ் பண்ணலாம். அது ஒன்றும் இல்லை, டோ வி பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு 0 பண்ண கிடைக்கும். இல்லைனா அவனே கொடுத்துட்டான், எல்லா பாயிண்ட்லையும் அதே தான் கொடுத்துருக்கான். அதனால நம்ம நேராக டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு கூட ஃபர்தராக நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, போட்டுக்கலாம். டேரெக்டாகவே போட்டுக்கலாம். ஏன்னா அவனே கொடுத்துட்டான் ஆப்ஷனை. கொடுக்கலாம் தான் நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ அட்டு கே பிளஸ் 2 லாம்டா எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 எடுங்க. எக்ஸ் 0ன்னு இந்த டைம் 0 ஆகிடும். கே கிடைக்கும். அப்போ டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் கே. கே தான் ஆல்ரெடி தெரியும், கே கிரேட்டர் தன் 0. அப்போ இது பாசிட்டிவ். இதோட வேல்யூ வந்து பாசிட்டிவ். என்ன காரணம்? கே கிரேட்டர் தன் 0.
அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ல டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ பாசிட்டிவ்னு கிடைக்குது. அப்போ நிச்சயமா அது வந்து பாசிட்டிவ்னு கிடைச்சதுன்னா ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். கரெக்டுங்களா? ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் பாயிண்ட் ஆஃப் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். இது கரெக்டாக வரலாம், ஏவும் கரெக்டாக வரலாம். எப்போ வரும்னா இந்த வேல்யூ சரிங்களா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் மைனஸ் கே பை லாம்டாவிலையும் ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் கிடைச்சதுன்னா ஏ வரலாம், இல்லைன்னா வராது. மற்ற ரெண்டும் வராது. பிகாஸ் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் சொல்லிக்கிறோம், ரெண்டுமே வராது. எக்ஸ் அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் சொல்லியிருக்கோம், அப்போ நிச்சயமா இது வராது. ஸோ ரெண்டு எலிமினேட் பண்ணிட்டோம் சரிங்களா, இதர் ஏ ஆர் சி சரிங்களா. ஸோ அடுத்ததா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கே பை லாம்டா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த இடத்துல கே பிளஸ் அது இது ஓகே டோ ஸ்கொயர் வி பை டோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ அது. அப்போ என்ன கிடைக்கும்? ஸோ இதையும் நான் வந்து பார்த்துட்டு அதில் கொஞ்சம் சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி போட்டிருக்கேன் சரிங்களா. The solution of circular equation. இதுவும் நாம போட்ட கொஸ்டின் வேற எந்த புக்லயும் இருக்காது. The solution of the circular equation generalized coordinate generalized velocity கிடையாது. frequency of free vibration வரும் சரிங்களா. frequency of free vibration or resonance frequency of the system சொல்லுவோம். resonant frequency நார்மல் கோஆர்டினேட் கிடையாது. பிகாஸ் அதோட சொல்யூஷன் நார்மல் கோஆர்டினேட் கிடையாது, மோட் ஆஃப் வைப்ரேஷன் கிடையாது சரிங்களா. So the solution is called eigen frequency அல்லது frequency of free vibration சொல்லுவோம். So option B is correct. And next one, if two coupled pendulums சரிங்களா, the two pendulums are oscillate exactly out of phase. நல்லா கவனிச்சுக்கோங்க, two pendulums are exactly out of phase with the same frequency. two coupled pendulத்தோட நிறுத்திட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வேற ஒன்று வரும். two pendulum oscillate exactly out of phase. ரெண்டு pendulum exactly out of phase oscillate ஆகுது with the same frequency. இந்த கொஸ்டின் வேற எங்கேயும் இருக்காது சரிங்களா. கான்செப்டை படிச்சோம்னா இப்ப போடலாம். என்ன ஆன்சர் வருங்க? பை ஃபேஸ் டிஃபரன்ஸ்ல ஆசிலேட் ஆகக்கூடிய சரிங்களா அந்த மோட கேட்குறோம். எக்ஸாக்ட்லி அவுட் ஆஃப் ஃபேஸ் மீன்ஸ் என்னதுங்க? அவுட் ஆஃப் ஃபேஸ்னா தெரியும், பைங்கிற ஃபேஸ் ஆங்கிள். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட்டிகல் வந்து ஒரு பெண்டலும் வந்து மைனஸ் எக்ஸ்ல போச்சு, இன்னொரு பெண்டலும் பிளஸ் எக்ஸ்ல போகும். தட் இஸ் கால்ட் அவுட் ஆஃப் ஃபேஸ். இது என்ன ஃப்ரீக்வன்சி வருங்க? ஒருவேளை இன் ஃபேஸ்ல போனா என்ன ஃப்ரீக்வன்சி வருது? இன்னொரு ஆன்சர் சொல்லலாம். ஏன்னா இதே கொஸ்டின் நான் முன்னாடி மகாலட்சுமி சொல்லுங்க. மகாலட்சுமி ஆப்ஷன் டிங்களா சார்? ஆப்ஷன் டி. டி L2K பை மாமா கரெக்ட். எப்படி சொல்றீங்க? ரெண்டு வரும். ஒன்னு வந்து சரிங்களா இன் ஃபேஸ்ல வருது. இன் ஃபேஸ்ல வருது எதுங்க? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ங்களா? எஸ் சார், G by L, root of G by L. ஆமா, இந்த இதை நீங்க படிக்காம போட்டீங்கன்னா சம்டைம்ஸ் இந்த ஆன்சர் சூஸ் பண்ணலாம். வேணும்னா அதுதான் அந்த ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருங்க சரிங்களா. திஸ் இஸ் இன் ஃபேஸ் ஆசிலேட் இன் த சேம் ஃபேஸ் சரிங்களா. அதுதான் வந்து மோட் 1 வைப்ரேஷன் G by L. பட் மோட் 2 வைப்ரேஷன் என்னன்னாக்கா two pendulums are exactly out of phase சரிங்களா. ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பைல ஆசிலேட் ஆகும் with the frequency of G by L 2K by M சரிங்களா. ஓகே, வெரி குட், சூப்பர். அப்ப இதுல ரெண்டு அடிஷனல் ஆன்சர் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதெல்லாம் வேற இதுல வரும். இந்த ஆப்ஷன்லாம் எங்க வரும் அப்படின்னாக்கா இது எங்க வருங்க? இந்த ஆப்ஷன் K by M plus 1 plus 2M by small m. Triatomic. வெரி குட். ட்ரையாட்டாமிக்ல வரும் சரிங்களா. ட்ரையாட்டாமிக் கேஸ். ட்ரையாட்டாமிக்ல எங்க வருங்க? Out of phase. அசிமெட்ரிக் சரிங்களா. சார் அசிமெட்ரிக். சிமெட்ரிக்ல வரும். அவுட் ஆஃப் இருக்கிற ரெண்டு வேற மாதிரியும் நடுவில் இருக்கிறது ஒரு மாதிரியும் வைப்ரேட் ஆகும். CO2 மாலிகுல் எடுத்துட்டீங்கன்னா C ஒரு மாதிரி, ஆக்சிஜன் ரெண்டும் ஒரு மாதிரி போகும். அதான். எஸ் சார். ஆப்ஷன் சி சிமெட்ரிக் கேஸ் சார். சிமெட்ரிக். ஓகே, இல்ல பாருங்க, இப்ப இதெல்லாம் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க, எப்படி ஆகும் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இது ஆல்சோ அவுட் ஆஃப் ஃபேஸ் தான். எப்படி அவுட் ஆஃப் ஃபேஸ்ன்னு சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ட்ரையாட்டாமிக்கு CO2 இமேஜின் பண்ணிக்கிறேன். அப்ப C வந்து ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆச்சு அப்படின்னாக்கா O ரெண்டும் ஒரு டைரக்ஷன்ல மூவ் ஆகும். ஸோ அப்போ அவுட் ஆஃப் ஃபேஸ் தான். இதுக்கும் நடுவில் வந்து அவுட் ஆஃப் ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சென்ட்ரல் மாலிகுலுக்கும் அவுட்டர் மாலிகுல் நடுவில் அவுட் ஆஃப் ஃபேஸ் வந்து இது ரெண்டு நடுவுலையும் அவுட் ஆஃப் ஃபேஸ் தான் சரிங்களா. தட் இஸ் பை. ஓகே, நெக்ஸ்ட் போயிடுவோம். நெக்ஸ்ட் the Lagrangian equation for motion for the system is equivalent to motion of equations. இது என்னோட क्वेश्चन. இந்த क्वेश्चनலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர்ல, இப்போ இந்த क्वेश्चन பூராமே எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஒரு சென்டர்ல இருக்கு. நியூட்டன்ஸ்
Lagrangian equation of motion for the system is equal to the motion of equation of Newton's equation தான். நியூட்டன் இனிஷியலா சொல்றாரு, அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி வேற ஃபார்ம்ல இவங்க சொல்றாங்க. சரிங்களா? Lagrangian equation of motion is a system of equivalent to motion of Newton's equation தான். சரிங்களா? Next, two identical masses of 10 gram each are connected by massless spring. சரிங்களா? spring constant கொடுத்தாச்சு. The non-zero angular eigenfrequency of the system, angular frequency கண்டுபிடிக்கணும்னு சொல்றாங்க. Two identical masses, each of mass 10 grams. சரிங்களா? ரெண்டோட மாஸும் 10 grams. இங்க ஒரு மாஸ் இருக்கு 10 grams. Are connected by a massless spring இது. அதோட spring constant மட்டும் கொடுத்தாச்சு. K 1 Newton per meter. இது பேசிக் கொஸ்டின் தான். 1 Newton per meter அப்படின்னா non-zero angular frequency, சரிங்களா? angular eigenfrequency of the system. Angular frequency omega என்ன வரும்னா root of K by M. So this is the angular frequency for two masses are connected to a, சரிங்களா? massless spring. ஒரு massless springல கனெக்ட் ஆகும்போது angular frequencyக்கான ஃபார்முலா பேசிக் கொஸ்டின் தான். சரிங்களா? root of K by M. மோஸ்ட்லி K by M கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அது வந்து ஒரு சிங்கிள் மாஸ் இருந்தால் தான், இது வந்து சிங்கிள் மாஸ் இருந்தால் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்படி 2 மாஸ் வந்துச்சுன்னா K by mu, that is reduced mass of the system யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 2 மாஸ் இருக்கும்போது reduced mass உங்களுக்கு தெரியும். reduced mass ஃபார்முலா டேபிள் அடிக்கடி கேட்டே இருப்பான். M1 M2 divided by இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கோட அட்டாச் பண்ணாவே root of K by M தான் ஃபார்முலா. இங்க வந்து reduced mass வரும். 2 மாஸ் இருக்கனால இங்கிறது M/2 ன்னு வரும். சப்ஸ்டிட் பண்ணினா 2K by M வரும். அப்ப சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு ஆன்சர் வந்து 14.414 in radian per second. Option D is correct. The body is called rotor. The body is called rotor. The moment of inertia have. முதல்ல ரோட்டர்னா என்னதுங்க? ஆக்சுவலா இது எனிவன் நிறைய தெரிஞ்ச சொல்லலாம், இல்லை நானே சொல்லிடுறேன். லீனியர் மாலிகுல் கரெக்டுங்களா? ரிஜிட் டயட்டமிக் மாலிகுலாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா லீனியர் மாலிகுல். சரிங்களா? அதான் என்ன சொல்ற ரோட்டர்னு சொல்லுவோம். ஸோ லீனியர் மாலிகுலாம் தெரியும். 2 moment of inertia are equal and third moment of inertia 0. பாடி இஸ் கால்ட் ரோட்டர்னா லீனியர் மாலிகுல்னு அர்த்தம். லீனியர் மாலிகுலுக்கு என்ன வரும்? I1 equal to I2, I3 equal to 0. third moment of inertia about the axis வந்து 0 தான். சரிங்களா? நெக்ஸ்ட், the equation of motion of particle moving under the central force. இது கொடுத்துட்டு நினைக்கிறேன். 2mr dot theta dot mr square theta double dot கொடுத்துருப்போம். இது கொடுக்கலன்னா சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி காட்டுறேன். சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளத்தோடைய ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம், நம்ம நடத்திருப்போம். சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளத்தில் 2mr dot mr square theta double dot. நெக்ஸ்ட், Lagrangian L0 Lagrangian 1/2 m d square dq by dt whole square 1/2 m omega square q square. இது எப்படி கூட எழுதிக்கலாம். L0 வந்து 1/2 m q dot square எழுதிக்கலாம். dq by dt னா q dot தான். சரிங்களா? 1/2 m omega square q square is modified to, இதை மாடிஃபை பண்றோம். L இன்னொரு L என்னன்னா L0 வருது பிளஸ் ஆல்பா q dq by dt அல்லது q dot எழுதிக்கலாம். இதை மாடிஃபை பண்றோம். அப்போ Lங்கிறது மாடிஃபைடு லக்ராஞ்சியன் என்ன அப்படின்னா இனிஷியலா இருந்த லக்ராஞ்சியன் L0 பிளஸ் ஆல்பா q q டாட். இதுதான் வந்து மாடிஃபைடு லக்ராஞ்சியன். which one of the following is true? அப்போ இதுல எது வந்து ட்ரூ அப்படின்னு கேட்கறாங்க. என்ன ட்ரூ அப்படின்னு கேட்கறாங்கன்னா both canonical momentum and equation of motion does not change. ரெண்டும் ஒரே மாதிரி வரும். இப்படி மாடிஃபை பண்ணாலும் canonical momentumம் equation of motion ஒரே மாதிரி வரும். ஆப்ஷன் பி, canonical momentum சேஞ்ச் ஆயிடும், equation of motion does not change. equation of motion அப்படியே தான் வரும், does not change. அடுத்தது canonical momentum does not change. ஸோ நம்ம என்ன சொன்னோம், Lagrangian வந்து ஆஃப் m dq by dt இருந்துச்சு, q டாட் ஸ்கொயர். சரிங்களா? மைனஸ் 1/2 m omega ஸ்கொயர். சரிங்களா? in between m omega ஸ்கொயர் q ஸ்கொயர். சரிங்களா? 1/2 m omega ஸ்கொயர் q ஸ்கொயர். இது ஒரு லக்ராஞ்சியன். இன்னொரு லக்ராஞ்சியன் Lங்கிறது என்னன்னா L0 பிளஸ் ஆல்பா q q டாட். அப்போ L0 கூட எழுதிக்கலாம். 1/2 m q டாட் ஸ்கொயர் மைனஸ் 1/2 m omega ஸ்கொயர் q ஸ்கொயர் பிளஸ் ஆல்பா q q டாட். இது ஒரு L.
சரிங்களா. இது இனிஷியல் எல் நாட். நமக்கு கெனானிக்கல் மூமெண்டம் சொல்றோம். கெனானிக்கல் மூமெண்டம்னா தட் இஸ் கரஸ்பாண்டிங் மூமெண்டம். ஓகே, கெனானிக்கல் மூமெண்டம் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? டோ எல் பை டோ கியூ டாட். டோ எல் பை டோ கியூ டாட் கிடைக்குன்னா பி கிடைக்கும். லக்ராஞ்சினா வெலாசிட்டி பொறுத்து பண்ணா எப்பவுமே பி கிடைக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் மூமெண்டம் வந்து கியூ டாட்டை பொறுத்து பண்ணும். இங்க கியூ டாட் ஒரு இடத்துல தான் இருக்கு. எப்பயுமே எத்தனை இடத்துல அந்த வேரியபிள் இருக்குன்னு பாத்துங்க. சரிங்களா. எம் கியூ டாட் பண்ணீங்கன்னா கியூ டாட் 2 கியூ டாட் வரும். அந்த 2 கெட் கேன்சல். அப்ப எம் கியூ டாட். திஸ் இஸ் கெனானிக்கல் மூமெண்டம். இங்க கெனானிக்கல் மூமெண்டம் பி என்ன வரும்னா டோ எல் பை டோ கியூ டாட். கியூ டாட் இங்க ரெண்டு இடத்துல இருக்கு. இங்கேயும் இருக்கு, இங்க இருக்கு. அப்ப ரெண்டு டைம் வரும். ஸோ எம் கியூ டாட் 1 வரும். பிளஸ் 2 கியூ டாட் ஆகும். இங்க கியூ டாட்டை பண்ணீங்கன்னா 1 ஆயிடும் இந்த இடத்துல. பிளஸ் ஆல்பா கியூ மட்டும் வரும். ஆல்பா கியூ. அப்ப கெனானிக்கல் மூமெண்டம் மாறுது. இங்க வந்து எம் கியூ டாட்னு இருக்கிற அந்த கெனானிக்கல் மூமெண்டம் இங்க வந்து எம் கியூ டாட் பிளஸ் ஆல்பா கியூன்னு வருது. அப்ப கெனானிக்கல் மூமெண்டம் மாறும். அப்ப இன்னொன்னு மாறுமா அல்லது இன்னொன்னு மாறாதான்னு பார்த்துட்டு போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தெரியும் உங்களுக்கு. டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூ டாட் ஈக்குவல் டு டோ எல் பை டோ கியூ. நான் மோஸ்ட்லி இப்படி தான் போட்டுக்கலாம். சரிங்களா. ஈக்குவல் டு இந்த பக்கம் எழுதிட்டா பெஸ்ட். டோ எல் பை டோ கியூ டாட் ஏற்கனவே பண்ணிட்டேன். எம் கியூ டாட் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டி பை டிடி. கியூ எத்தனை இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். ஸோ கியூ ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. 2 கியூன்னு வரும். ஆல்ரெடி மைனஸ் இருக்கு. ஃபார்முலா இங்க இருக்கு. அப்போ மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் கியூ வரும். இது எம் கியூ டபுள் டாட் வரும். எம் கியூ டபுள் டாட் பிளஸ் இந்த எம் ஒமேகா ஸ்கொயர் கியூ இந்த பக்கம் வரும். ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். சரிங்களா. இங்க ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ டி பை டிடி ஆஃப் டோ எல் பை டோ கியூ டாட் இஸ் ஈக்குவல் டு டோ எல் பை டோ கியூ. டோ எல் பை டோ கியூ டாட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைம் வரும். பிகாஸ் கியூ டாட்டை பொறுத்து பண்ணா இந்த டைம் தான் கிடைக்கும். இப்போ தான் பண்ணோம். இங்க ஒன்று இங்க ரெண்டு இடத்துல இருக்கு. அப்ப டி பை டிடி ஆஃப் எம் கியூ டாட் பிளஸ் ஆல்பா கியூ. கியூ எத்தனை இடத்துல? கியூ ரெண்டு இடத்துல இருக்கு. இங்க இருக்கு, இங்க இருக்கு. ரெண்டு பிளேஸ்ல இருக்கு. சரிங்களா. ஸோ இங்க பண்ணும்போது 2 கியூ வரும். இந்த 1/2 கெட் கேன்சல். அப்போ மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் கியூ வரும். இங்க பண்ணும்போது கியூ 1 ஆயிடும். பிளஸ் ஆல்பா கியூ டாட் பிளஸ் ஆல்பா கியூ டாட். சரிங்களா. சார் அப்போ என்ன கிடைக்கும்? இதை மறுபடியும் பண்ணீங்கன்னா எம் கியூ டபுள் டாட் பிளஸ் ஆல்பா இஸ் அ கான்ஸ்டன்ட். ஆல்பா கியூ டாட் கரெக்டுங்களா. மைனஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் கியூ பிளஸ் ஆல்பா கியூ டாட். இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கு, இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கு. இந்த தான் நிச்சயம் மைனஸ் ஆகி கேன்சல் ஆகும். ஒன்ஸ் மைனஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். இல்லை ஆல்பா ஈக்குவல் இந்த பக்கம் ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா வேல்யூ வந்து சைனோட ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்போ நம்ம கேன்சல் அப்படியே பண்ணிக்கலாம். அப்போ எம் கியூ டபுள் டாட் பிளஸ் எம் ஒமேகா ஸ்கொயர் கியூ ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் த செகண்ட் லக்ராஞ்சியன். ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எல் நாட் பிளஸ் ஆல்பா கியூ கியூ டாட். அது கியூ டாட்ங்கிறது டிக்யூ பை டிடி ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கோம். நம்ம டிக்யூ பை டிடினா கியூ டாட்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பக்கமும் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இஸ் சேம். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சேம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒன்னா வரணும். கெனானிக்கல் மூமெண்டம் மட்டும் சேஞ்ச் ஆகணும். சரிங்களா. கெனானிக்கல் மூமெண்டம் இஸ் சேஞ்ச். இங்க வந்து சேஞ்ச் இருக்கு. கெனானிக்கல் மூமெண்டம் வந்து சேஞ்ச். ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் என்ன வரும்னு இப்போ சொல்லலாம். கெனானிக்கல் மூமெண்டம் சேஞ்ச், இது கரெக்ட். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் டஸ் நாட் சேஞ்ச் ஆர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அப்படியே தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேங்களா. நெக்ஸ்ட் the correct relation between angular momentum J, kinetic energy of rotational, சரிங்களா, of rotation and moment of inertia is இதுக்குள்ள ரிலேஷன் கேட்குறாங்க. ஆங்குலர் மூமெண்டம் ஜேக்கும் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷனுக்கும் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐக்குள்ள ரிலேஷன். இது மாதிரி பாலிடெக்னிக்ல ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்டுருந்தான். 2 மார்க்ல அதுவும் 1 மார்க். ரொம்ப ஈஸி கொஸ்டின். +1ல இருக்குதான். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இதுக்குள்ள ரிலேஷன் அப்படின்னு கேட்கறான். எனர்ஜிக்கு உங்களுக்கு தெரியும். ரொட்டேஷனல் எனர்ஜி வந்து 12I ஒமேகா ஸ்கொயர். சரிங்களா. அடுத்தது ஆங்குலர் மூமெண்டம் JRLன்னு யூஸ் பண்ணுவோம். இங்க Jன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. J is equal to I ஒமேகா. Jங்கிறது I ஒமேகா. அப்ப என்ன பண்றீங்கன்னா எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 1/2. இதுனா ஐயால மல்டிப்ளை பண்ணி ஐயால் டிவைட் பண்ணிங்க. I ஒமேகா ஸ்கொயர் பை I. இப்போ மேல இருக்குது J ஸ்கொயர் ஆயிடும். J இதுன்னா இது J ஸ்கொயர்.
அப்போ எனர்ஜி என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 1/2 J²/I. அப்போ J² தான் ஆன்சர் இருக்கு. J² அந்த டைம்ல தான் ஆன்சர் எல்லாத்துலயுமே இருக்கு. அப்போ J² என்ன வரும் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு கீழே ரெண்டு நியூமரேட்டருக்கு போயிடும் 2EI. சரிங்களா? J² வந்து 2EI. J² is 2EI. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட். J² is equal to 2EI. I² is equal to 2EJ வராது. I² முதல்ல வராது. சரிங்களா? I² வந்துச்சுன்னா வேற மாதிரி வரும். J²/2E வரும். ஆக்சுவலா I வந்து J² அந்த E இங்க வந்துடும். சரிங்களா? இதுல இருந்து பண்ணீங்கன்னா இப்படி கிடைக்கும். ஸோ அதுதான் கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்ட். வேற எந்த ரிலேஷனும் உபயோகாது. J is equal to half I omega² கிடையாது. அது E தான். இந்த ஆப்ஷனும் தப்பு. E is equal to half I omega². இது வராது. I² is equal to 2EJ² வராது. I தான் வந்து J²/2E வரணும். I² பண்ணும்போது அப்போ J⁴ வரணும். J⁴/4E² வரணும். அப்போ அதுவும் வராது. J is equal to 2EI வராது. சரிங்களா? J² தான் 2EI வரும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட். நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம் இது கரெக்டா இது வராதுன்ட்டு. நெக்ஸ்ட் ஹாமில்டன்ஸ் கனானிக்கல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஃபார் ஏ கன்சர்வ் பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு சொல்லுவோம். அல்லது என்ன பேர் அப்படின்னா மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா கோஎஃபிஷியன்ட் அதுக்கு பேர். ப்ராடக்ட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டிப்பா வராது. அது ஆஃப் டயகனல் எலமெண்ட்ஸ் தான். சரிங்களா? இனர்ஷியல் டென்சர்ங்கிறது அது ஓவரால் வேல்யூ. அது இனர்ஷியல் டென்சர்னு சொல்லுவாங்க. இது எல்லாம் சேர்த்தது. சரிங்களா? இந்த 9 காம்பனன்ட் சேர்த்தா அது இனர்ஷியல் டென்சர்னு பேரு. நாம கேட்கறது ஒன்லி டயகனல் எலமெண்ட்டுக்கு தான் என்ன பேருன்னு கேட்கறோம். இது எல்லாத்தையும் சேர்த்து இனர்ஷியல் டென்சர் அது நம்ம கேட்கல. பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வேற. சரிங்களா? அதுவும் கிடையாது. இதை மேபி நிறைய பேர் சூஸ் பண்ணிருக்கலாம். சரிங்களா? பிரின்சிபல் ஆக்சிஸ்னு அது வராது. ஸோ தட் இஸ் த டயகனல் எலமெண்ட்ஸ் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா மேட்ரிக்ஸ்க்கு பேர் என்ன? பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு பேரு. சரிங்களா? அல்லது இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியல் கோஎஃபிஷியன்ட். இனர்ஷியல் கோஎஃபிஷியன்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அல்லது மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் பேர். சரிங்களா? மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். அதனால நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். இந்த வார்த்தையை நோட் பண்ணி மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது பிரின்சிபல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXX, IYY, IZZ அப்படி சொல்லுவோம். அல்லது பிரின்சிபல் மூமெண்ட்ஸ் அது பிரின்சிபல் மூமெண்ட்ஸ் ஆஃப் இனர்ஷியா எப்படி சொல்லுவோம். சரி. The product of PK and QK dot ஆக்சுவலா அந்த இடத்துல டாட் விட்டுட்டாங்க. PK QK டாட் இந்த கொஸ்டினுக்கு மார்க் கொடுத்துக்கலாம். PK QK டாட் ப்ராடக்ட் என்ன வரும் அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி ஆக்ஷன் நம்ம போட்டிருப்போம். ஹாமில்டனின் நடத்தும் போது PK QK டாட் இஸ் ஈக்குவல் டுவைஸ் கைனடிக் எனர்ஜி வரும்னு நினைக்கிறேன். PK QK டாட் இஸ் ஈக்குவல் டு டுவைஸ் கைனடிக் எனர்ஜி வரும். தட் இஸ் கால்ட் ஆக்ஷன். சரிங்களா? ஹாமில்டனில் கண்டிப்பா சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பாருங்க. The Lagrangian for Kepler problem is given. 1/2 r dot square, r square theta dot square, mu by r, where mu is greater than 0. The potential energy time, the kinetic energy time. Plane polar coordinate, kinetic energy, potential energy time. So where and r and theta are polar coordinates of the and the mass of the particle is unity. Particle mass unity in சொல்லிட்டோம். சரிங்களா? அப்ப இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. P theta வருமா? P theta is equal to dou L by dou theta dot. Dou L by dou theta dot. Dou theta ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. Theta dot ஒரு இடத்துல தான் இருக்கு. 2 theta dot வரும். அப்போ 1/2 r square 2 theta dot. 2 get cancel என்ன வரும்னா r square theta dotனு வந்தா கரெக்ட். ஆனா 2r square theta dotனு வருது தப்பு. ஆப்ஷன் ஏ வராது. அதே மாதிரி PR வருமா சார்னா dou L by dou r dot பண்ணணும். dou L by dou r dotனா r dotடும் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. 1/2 r dot பண்ணா 2r dot. 2 get cancel only r dot மட்டும் வரணும். ஆனா இங்க 2r dotனு இருக்கு, அதுவும் வராது. only r dot தான் வரணும். சரிங்களா? அதுவும் இல்ல. angular momentum of the particle about the center of attraction is constant. ஏன்னா theta is cyclic. கரெக்ட் தான். எப்பயுமே சென்ட்ரல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம் அல்லது கெப்லர் ப்ராப்ளத்துல theta cyclic வரும். theta cyclicனா corresponding p theta is constant. That is angular momentum is constant. Particle about the center of attraction is constant. அதான் ஸோ அந்த டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். angular momentum is constant. அப்போ சி கரெக்ட். total energy of the particle is time dependent. டைம் டிபெண்ட் பண்ணலாம் வராது. இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் தான் வரும். total energy முன்னாடி கூட எழுதணும். ஸோ இந்த செப்லர் ப்ராப்ளத்துல வந்து எசென்ட்ரிசிட்டி இஸ் ரூட் ஆஃப் 1 plus
2E J square by MK square இதுதான் ஃபார்முலா வரும். எனர்ஜி இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் தான் வரும். சரிங்களா? பிகாஸ் இட்ஸ் கன்சர்வேட்டிவ் சிஸ்டம். சடல் ஃபோர்ஸ் ப்ராப்ளம்னாவே அது என்னதுங்க? கன்சர்வேட்டிவ் சிஸ்டம், இண்டிபெண்டன்ட் ஆஃப் டைம் தான். அது வராது, லாஸ்ட் ஆப்ஷன் வராது. எதுல ஏன் வராதுன்றது தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. நெக்ஸ்ட் Lagrangian of a system in 2 dimension is given by 2 dimensional Lagrangian இதுன்னு சொல்லியாச்சு. of m x dot square சரிங்களா minus m x dot y dot. The Hamiltonian of the system is இதை வந்து நார்மலா போட முடியாது, ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. ஏங்க இதுக்கு நம்ம ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா நம்ம யூஷுவல் மெத்தட்ல தான் பண்ணுவோம். pq dot minus l pkqk dot minus l h is equal to pkqk dot minus l அப்படிங்கிற ஃபார்முலால தான் போடணும். ஷார்ட்கட் ஃபார்முலா யூஸ்ஃபுல் கிடையாது. நான் போட்டு காட்டுறேன் அடுத்த பேஜ்ல. டவுட் இருந்தா கேட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஹேமில்டோனியனை கொடுத்துட்டு லக்ராஞ்சியன் கேட்குறாங்க. சரி, லக்ராஞ்சியன் தானே. லக்ராஞ்சியன் கொடுத்துட்டு ஹேமில்டோனியன் கேட்குறாங்க. ஆனால் நம்ம ஷார்ட்கட்ல டக்குன்னு போட்டுடலாமான்னா முடியாது. 1/2 of m x dot square minus m x dot y dot because வெலாசிட்டி பாருங்க, இதுவும் வெலாசிட்டி தான், வெலாசிட்டி தான். சரிங்களா? ஸோ இங்கே குவாட்ரேட்டிக் ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி வந்து 1/2 m x dot square அது வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட், இது நான் கன்சர்வேட்டிவ் பார்ட். ஸோ அதனால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணி போட முடியாது. சரிங்களா? அப்போ எப்படி சார் போடலாம் அப்படின்னா யூஷுவல் மெத்தட் தான். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? ஹேமில்டோனியன் ஹெச் நீங்க படிச்சிருப்போம். பிகே கியூகே டாட் மைனஸ் எல், இதுதான் வந்து சம் ஓவர் கே வரும் முன்னாடி. சம் ஓவர் கே பிகே கியூகே டாட் மைனஸ் எல். சரிங்களா? அல்லது இந்த ரெண்டு வேரியபிள் இங்க இருக்கு. அப்ப ஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஎக்ஸ் இன்ட்டு எக்ஸ் டாட் பிளஸ் பிஒய் இன்ட்டு ஒய் டாட் மைனஸ் எல். சரிங்களா? அப்ப நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்? பிஎக்ஸ் கண்டுபிடிக்கணும். பிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டோ எல் பை டோ எக்ஸ் டாட். எக்ஸ் டாட் ரெண்டு இடத்துல இருக்கு, ஒய் டாட் ஒரு இடத்துல இருக்கு. எக்ஸ் டாட் ரெண்டு இடத்துல இருக்கும், ஒய் டாட் ஒரு இடம். இப்போ டோ எல் பை டோ எக்ஸ் டாட் பண்ண என்ன பண்ணிக்கலாம்? எம் எக்ஸ் டாட் இங்க எக்ஸ் டாட் பண்ண ஒன்னாயிரும், மைனஸ் எம் ஒய் டாட்னு கிடைக்கும். எம் எக்ஸ் டாட் மைனஸ் எம் ஒய் டாட். சரிங்க சார். பி ஒய் என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒய் ஒரே இடத்துல தான் இருக்கு. அப்ப மைனஸ் எம் எக்ஸ் டாட். அவ்வளவுதாங்க. இதுல இருந்து வேணா எக்ஸ் டாட் எழுதிக்கலாம். எக்ஸ் டாட் அப்படிங்கிறது மைனஸ் பி ஒய் பை எம். கரெக்டுங்களா? மைனஸ் வந்தாலும் போயிடும், மைனஸ் பி ஒய் பை எம். ஓகே, நாம இப்ப இதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். முதல்ல எப்படி கைனடிக் எனர்ஜி லக்ராஞ்சியன் எப்படி வரப்போகுது? எக்ஸ் டாட் ஸ்கொயர்லையும் ஒய் டாட் ஸ்கொயர் எக்ஸ் டாட் ஒய் டாட்லையும் தான் வரப்போகுது. அதனால என்ன பண்றேன்னா பிஎக்ஸை சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. பிஎக்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி முதல்ல வெலாசிட்டி டைம்ல எழுதுங்க, அப்புறம் மொமெண்டம் டைம்ல எழுதிக்கலாம். சரிங்களா? பிஎக்ஸோட வேல்யூ என்னது? எம் எக்ஸ் டாட் மைனஸ் எம் ஒய் டாட் இன்டு எக்ஸ் டாட் பிளஸ் பிஒய் அப்படிங்கிறது மைனஸ் எம் எக்ஸ் டாட் தான் பிஒய். இதை இங்க இருக்கு. சரிங்களா? இன்டு ஒய் டாட் மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜி. மைனஸ் ஆஃப் கைனடிக் எனர்ஜிங்கிறது பிளஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அது மைனஸ் ஆயிரும், எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர். அடுத்தது மைனஸ்ல ஒரு டைம் பிளஸ் ஆயிரும், எம் எக்ஸ் டாட் ஒய் டாட். இது சரிங்களா? இதுதான், இது வேற. ஓகே, அப்ப பார்த்தாவே தெரியுது இந்த மைனஸ் எம் எக்ஸ் டாட் ஒய் டாட்டும் பிளஸ் எம் எக்ஸ் டாட் ஒய் டாட்டும் கண்டிப்பா they get cancel. 100% இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இப்போ இங்க என்ன கிடைக்குன்னா எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர், இது மல்டிப்ளை பண்ணிடுறேன். எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் எம் எக்ஸ் டாட் ஒய் டாட் மைனஸ் 1/2 எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர். அப்ப எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர்ல இருந்து மைனஸ் 1/2 எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர் போச்சுன்னா அப்ப பிளஸ் எம் எக்ஸ் டாட் ஸ்கொயர் மைனஸ் எம் எக்ஸ் டாட் ஒய் டாட். சரிங்களா? சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். எக்ஸ் டாட் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. எக்ஸ் டாட்ங்கிறது பாருங்க இங்க இருக்கு, py by m. அப்ப x டாட் ஸ்கொயர் வந்து பிளஸ் py ஸ்கொயர் பை m ஸ்கொயர் வரும். கரெக்ட்டுங்களா? பிளஸ் py ஸ்கொயர் பை m ஸ்கொயர். சரி, ஓகே, நானே சொல்லிடுறேன். சரிங்களா? சிமெட்ரிக் டாப் I1 equal to I2. சரிங்களா? I1 not equal to I3. This is the condition for symmetric. I1 equal to I3 வராது. ஏன்னா பிகாஸ் சிமெட்ரிக் ஆக்சிஸ் வந்து தேர்ட் ஆக்சிஸ் சொல்றாங்க. தேர்ட் ஆக்சிஸ் தான் பிரின்சிபல் மோட் ஆஃப் இனர்ஷியா வேறையா இருக்கும். அப்ப இந்த ஆப்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இது வந்து எல்லாமே ஈக்குவலா இருக்கிறதுக்கு மீனிங் அது ஸ்பெரிக்கல் டாப். சரி, இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். சரிங்களா?
ரெண்டுமே சர்க்கிள் டாப் வராது, சி ஆப்ஷனும் வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான். பிகாஸ் தேர்ட் பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் இசட் ஆக்சிஸ். அப்போ I3 தான் நாட் ஈக்குவல் வரணும். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், நேம் த கன்ஸ்டன்ட்ஸ் இன்வால்வ்ட் when the particle sliding in the inner surface. சரிங்களா, particle is sliding in the inner surface with the coefficient of friction mu of a paraboloid. ஒரு paraboloidோட inner surface என்னது particle is sliding. சரிங்களா, inner surface with the coefficient of friction mu. அந்த சர்ஃபேஸ்க்கு அதுக்குள்ள coefficient of friction வந்து என்னன்னாக்கா மியூன்னு இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ paraboloid. இது நம்ம நானே கிரியேட் பண்ண கொஸ்டின். இதே இன்னொரு சென்டர்காரங்க எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே தான் எனக்கு டவுட் வந்தது இந்த கொஸ்டினை பார்த்து. பிகாஸ் சம்டைம்ஸ் நேம் ஜஸ்டிஃபை, இந்த வார்த்தையில நான் அடிக்கடி யூஸ் ஜஸ்டிஃபை த விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட், இந்த மாதிரி வார்த்தையில யூஸ் பண்ணுவேன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வந்துட்டாவே சில விஷயம் ஒரு நான் கன்சர்வேட்டிவ் கண்டிப்பா வரும். கரெக்டுங்களா? எதர் திஸ் ஒன் ஆர் திஸ் ஒன். ஆப்ஷன் மகாலட்சுமி சொல்லுங்க. டைம் டிபெண்டன்ட் தான் சார் வரும் ஃப்ரிக்ஷன் அப்படினா. ஆமா, டைம் டிபெண்டன்ட் தான். சரிங்களா, அப்ப ரியோனோமிக் தானே சார்? ரியோனோமிக் டைம் டிபெண்டன்ட்னாவே நான் கன்சர்வேட்டிவா இருக்கும். அது பெரும்பாலும் ஹோலோனோமிக். பாராபோலாய்ட்னு சொல்லியாச்சு. அப்ப நிச்சயமா ஈக்குவேஷன் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் பாராபோலாவை. எஸ் சார். ஹோலோனோமிக் எல்லாமே மேட்ச் ஆகும் கரெக்ட்டா. ஃப்ரிக்ஷன் வந்துருச்சு, நான் கன்சர்வேட்டிவ். ஃப்ரிக்ஷன் வந்தாவே டைம் டிபெண்டன்ட் தான். சரிங்களா, ஓகே சார். and also that is it is move in a paraboloid na holonomic. The equation express பண்ணலாம். அப்ப rheonomic, holonomic and non-conservative is the correct answer. Option B is correct. So அவ்வளவுங்க. 87 questions பார்த்துட்டோம். நான் மறுபடியும் உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறேன். 2 யூனிட் கம்பைன் டெஸ்ட் ஒன்று வைக்கலாம். சரிங்களா, EMT எழுதுறீங்களா? EMT அண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அது எப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே சப்ஜெக்ட் நடத்திக்கிட்டே நடுவில் கொஞ்சம் சப்ஜெக்ட் ஸ்லோவா நடத்திக்கிட்டு இந்த 2 யூனிட் எழுதிட்டு கூட போகலாம். 2 யூனிட் இது இருக்குது, வெக்டர் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் மறந்துருப்பீங்க. இதை அப்படியே ரிவைஸ் பண்ணிக்கலாம். வெக்டர் எஸ் சார், எழுதுறோம் சார். நாங்க நியூ ஸ்டூடெண்ட். EMT எழுதல சார், வெக்டர் EMT எல்லாம். நல்லது, 3 சேர்த்து வைக்கலாம் இருக்கேன். 3, அதாவது ஒரு 2.5 யூனிட் வரும். ஓகே சார். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வெக்டர். சரிங்களா, ஓகே சார். EMT கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வெக்டர். சரிங்களா, ஒரு 10 days கழிச்சு அதெல்லாம் 5ங்களா 15th அன்னைக்கு அதெல்லாம். சரிங்களா, அது பொங்கல் டைம்ல போடுறேன். பொங்கலுக்கு அப்புறம் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி போடுறேன். சரிங்களா, ஒரு 15th இருந்து ஒரு 20 வரைக்கும் இருக்கிற மாதிரி போடுறேன். சரிங்களா, டேட்டு எனக்கு கொஞ்சம் டேம் மட்டும் பண்ணுங்க. நான் அப்பப்போ மறந்துடும் கொஸ்டின் போடுறதுக்கு. டேட் வந்து 15 to 20. சரிங்களா, டெஸ்ட் ஆக்சுவலாக 15th அன்னைக்கு கொஸ்டின் அப்டேட் ஆகலாம் எனக்கு சொல்லுங்க, நான் அப்டேட் பண்ணிடுறேன். அந்த ஒரு 5 daysக்கு அந்த கொஸ்டின் இருக்கும். அதுக்குள்ள நீங்க எழுதிக்கலாம். எப்படி 15, 16, 17 பொங்கல் இருப்பீங்க, எழுத மாட்டீங்க. சரிங்களா, நான் போட்டுறேன். ஏன்னா 21 வரைக்கும் 22 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். டைம் 22 15லே போட்டுறேன். 22 வரைக்கும் அந்த கொஸ்டின் இருக்கும். இன்படி இந்த டைம்ல நீங்க எப்போ வேணாலும் எழுதிக்கலாம். பிகாஸ் 17 வரைக்குமே 15, 16, 17 ஒரு எப்படி 16 வரைக்குமே பிஸியா இருப்பீங்க. 17 மேல தான் படிக்க ஆரம்பிப்பீங்க. எழுத முடியும். எழுதிடுறீங்களா? அந்த டைம் போதுங்களா? சார் இப்போ போர்ஷன் சார் வெக்டரும் உண்டா சார்? வெக்டர் EMT அண்ட் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ். அதுல EMTல ரிலேட்டிவிட்டியும் வரும் சார். வருமா சார்? கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ரிலேட்டிவிட்டி வரும், ரிலேட்டிவிட்டி வரும். ரிலேட்டிவிட்டி நடத்திருக்கோம். எஸ் சார். படிக்க முடியுங்களா? இல்ல இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சார். லாஸ்ட் நம்ம ஜனவரி லாஸ்ட் வைங்க சார். ஜனவரி லாஸ்ட் வச்சு இது எல்லாமே சேர்த்து வச்சிடலாம். ஜனவரி லாஸ்ட். சரிங்களா, ஜனவரி எண்டில் வச்சிடலாம். ஓகே, தட் இஸ் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் இப்படி வச்சுக்கோங்க. ஓகே சார். பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல இதெல்லாம் சேர்ந்து டெஸ்ட் இருக்கும். EMT, கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ், வெக்டர் அண்ட் ரிலேட்டிவிட்டி. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் கம்பைன்டு டெஸ்ட். ஓரளவுக்கு நீங்க வந்து மூவ் ஆயிட்டோம் நம்ம. ஓகே, ஸோ பிப்ரவரி எண்டில். ஓகே, கிளாஸஸ் இருக்கும். நாளைக்கு இருக்காது. சரிங்களா, இன்னைக்கு இருக்காது, நாளையிலிருந்து இருக்கு. நான் மெசேஜ் பண்றேன், நீங்க பாத்துக்கோங்க. ஆப்ல பண்றேன். ஓகே, டெஸ்ட் மட்டும் கரெக்டா எழுதிட்டு வாங்க. ஈஸியரா பாஸ் பண்ணலாம். உங்களுக்கு எவ்வளவு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணுமோ அவ்வளவு நான் கொடுப்பேன். ஈஸியும் கொடுப்பேன். இது கொஞ்சம் இந்த கொஸ்டின் கொஞ்சம் மாடரேட் கஷ்டமான கொஸ்டின் தான். நான் உங்களுக்கு திடீர்னு ஈஸி கொஸ்டின் வைப்பேன். நீங்க எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர்டா வந்துக்கணும். சரிங்களா, ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டாலும் போட தெரியணும்,
சரிங்களா? சம மாதிரி கட்டல் போட தெரியணும். கொஞ்சம் கான்செப்ட் யூஸ் பண்ணி போட தெரிஞ்சாலும் கேட்டிருந்தாலும் அந்த கொஸ்டின் போட தெரியணும். பிகாஸ் எப்படியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த 110ல 90 கொஸ்டின் ஈஸியா தான் வரும் என்ன பொறுத்த வரைக்கும். அரௌண்ட் 80 to 90 கொஸ்டின் வந்து ஈஸியா வரும். டஃபா வரக்கூடிய கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் 30 கொஸ்டின் வரும். அல்லது 20 to 30 கொஸ்டின்ஸ் தான் டஃபா வரும். இந்த டஃபா வரதுல ஆன்சர் பண்றாங்க பாத்தீங்களா? இந்த 30க்கு 22, 23 அப்படி 24 வாங்குறவங்க தான் பாஸ் ஆவாங்க. சில ஒரு 5-6 கொஸ்டின் தவிர மீதியெல்லாம் கரெக்ட் பண்றவங்க தான். இந்த 30க்கு இந்த 30 கொஸ்டின்ஸ்ல 15 அப்படின்னு வாங்குறவங்களாம் கண்டிப்பா பாஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு தான் 6 மார்க் 10 மார்க் 7 மார்க்ல வந்து கிடைக்காம போறது. ஸோ நம்ம அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது மற்ற கொஸ்டின்லாம் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? கர்லோட ஈக்குவேஷன் என்ன? சரிங்களா? எது சொலினாய்டலோட கண்டிஷன் என்ன அப்படி கேட்பான். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ல the homogeneity of time leads to what அப்படின்னு கேட்பான். homogeneity of space leads to what? எது லக்ராஞ்சியன் ஃபங்க்ஷன் என்ன? L is equal to t minus v அப்படி டைரக்டாவே கேட்பான். அதெல்லாம் நீங்க இல்ல எல்லாருமே போடுவாங்க. சரிங்களா? பல சென்டர்ல இது மட்டும் தான் கொஸ்டினே வச்சுட்டு இருக்கான். ஈஸியான கொஸ்டின் மட்டுமே. இது நீங்க இல்ல யார் வேணாலும் போடுவாங்க. சரிங்களா? எல்லாருமே போடுவாங்க. அப்ப இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 80 to 90ல மறுபடியும் 1 or 2 கொஸ்டின்ஸ் தவிர மீதி எல்லாமே நம்ம கரெக்டா போட்டுருவோம். அது எல்லாருமே போடுவாங்க. இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல 30ல எவ்வளவு போடுறாங்கன்றத வச்சு தான் ஜாப் கிடைக்குமா இல்லையான்றது தெரியும். சரிங்களா? சாமி கனி சொல்லுங்க. சார் எனக்கு சார் டவுட் சார். சொல்லுங்க சார். நான் இப்பதான் சார் இந்த கிளாஸ் தான் சார் ஜாயின் பண்ணிருக்கேன். ஆமா, உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் நம்ம பின்னாடி எனேபிள் பண்ணுவோம். நீங்க ஒவ்வொன்றா படிச்சு முடிச்சுட்டு சொன்னீங்கன்னா ஓகே சார். ஓகே சார். நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த கொஸ்டின் மட்டும் எனேபிள் பண்ணுவோம். நீங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். ஓகே சார். தேங்க்ஸ். அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்க. ஓகே சார். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. எனி டவுட் வந்தா கேட்கலாம். இல்ல செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். Thank you for all.